இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். உண்மையின் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து அவருடைய நாமத்தை கொண்டு உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதிப்பாராக. இதோ ஒரு இடத்துல இப்போ 2 நாளைக்கு முன்ன பாம்பேயில் நாய்காவ் பீரார் என்ற இடத்துல ஒரு யூபி குடும்பம், அது கணவன் மனைவி, ரெண்டு மகன், ஒரு மருமகா, 5-6 பேர் குடும்பம். கஷ்டப்பட்ட குடும்பம் தான். தெரியுது எவ்வளோ கஷ்டம் எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு மெடல்ஸ் குடும்பம். அதில் கணவன் ஒருத்தர் தான் சம்பாதிக்கிறார், மனைவி ஹவுஸ் கீப்பிங், பெரிய மகன், ஒரு மகன், மருமகா, வாலிப மகா, மருமகா, 2 பிள்ளைங்க, சின்ன சின்ன பிள்ளைகள். திடீர்னு பாருங்கள், திடீர்னு போயிட்டு இருக்கும்போதே ஒரு இடத்துல சறுக்கி விழுந்து மண்டையில் சரியாவில் அடி, மண்டை பிளந்து இருந்த இடத்துல ஸ்பாட் இறந்துப்பாங்க. 2 பிள்ளைய பச்சை குழந்தை. பாருங்கள், கொஞ்சம் சில நாளில் கணவன் இறந்து போன அவர் கணவன் ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போனார். பச்சிலம் குழந்தை. அந்த பிள்ளை அந்த மகளோட மாமனார் வீட்டில் 2 பிள்ளைகள். அதே மாதிரி இங்கே தாய் தாப்பா இருக்கிறாங்க. ஒரு மகன், வாலிப மகன், 23-24 வயசு. அவனுக்கு பிசாசின் தொல்லை. ராத்திரி பூரா தூக்கம் கிடையாது, யாருக்கிட்ட பேச மாட்டான், வேலை போக மாட்டான், ஒன்றும் செய்யாது. வீட்டிலேயே கிடந்து புரண்டு அழுதுகிட்டு சத்தம் போட்டுகிட்டே கிடப்பான். அவன் தாப்பம் ஒருத்தர் தான் வேலைக்கு போகிறான். ஒரு நாள் என்கிட்ட இந்த செய்தி வந்தது. ஒரு சகோதரி வெளிவர் இந்த விஷயத்தை என்கிட்ட பகிர்ந்து கொண்டால். அப்போ நான் சொன்னேன், கூட்டு வா, இல்லைன்னா ஃபோன் நம்பர் கூட, நான் போகிறேன். இல்லை பிரதர், நான் எங்கள் வீட்டில் கூப்பிட்டு வரேன், நீங்கள் வாங்க, எப்போ வரீங்க சொல்லுங்கள். நீ எப்போ வந்தாலும், எப்போ கூப்பிட்டாலும் நான் வரேன், ரெடியாக இருக்கேன். மற்ற நாள் மத்தியானம் நல்ல உச்சி வெயில். இந்த வெயில் நேரத்தில் இந்த பாருங்கள், இந்த வயசில் போனையா, கடுமையான வெயில். அந்த மாதிரி நம்ம சொல்ல போனால் அவங்க பணக்காரங்க கிடையாது, நம்ம என்ன எதிர்பார்க்கறது கிடையாது. நம்மளால் முடிஞ்சது நம்ம செலவு பண்ணலாம். அந்த இதில் நான் ரிக்ஷாவில் போனேன் ஸ்டேஷன் வரைக்கும். ஸ்டேஷன்லேருந்து எந்த இடத்துக்கு போனோம் அங்கே போனேன். அங்கேருந்து இன்னொரு ஆட்டோ எடுத்து ரிக்ஷாவில் போனேன். அவங்க வீட்டை சந்தித்தேன். இந்த மாதிரி விஷயம் அவங்கெல்லாம் வந்தாங்க, சொன்னேன், இந்த மாதிரி பேசினேன். மெயினாக உள்ள பாயிண்ட் என்ன பிடிச்சிக்கிட்ட, ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு பார்த்த உடனே சொல்லிடுவார். உள்ள என்ன இருக்குது ரகசியத்தை ஆண்டவர் சொல்கிறாருங்களா. இருதயத்தை அறிவார் ஆண்டவர். அதே இருதயத்தை அறியக்கூடிய வல்லமை ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் எனக்கும் தந்திருக்கிறார். பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்டு இது எங்கே உள்ள பிசாசுன்னு பாருங்கள். அந்த பிசாசு தாயிடம் இருந்து மகனுக்கு, அந்த மகன்கிட்ட இருந்து மூத்த மகன் மருமகா எங்கெங்கே போகுது பார்த்தீங்களா. இது ஒரு செய்வன பிசாசு. செய்வனை யாரோ செய்வனை வச்சுருக்காங்க, அதை பரவிக்கிட்டே போகுது. அந்த சகோதரியோட மருமகா செத்து போனான், மகன் ஆட்டாட்டுக்கில் இறந்து போனான். இன்னொரு சின்ன மகன் இருக்கான், அவனும் அதே மாதிரி பிசாசு தொல்லையில் இருக்கான். இது தகப்பன் என்னன்னு தெரியல, வேலைக்கு போயிட்டானா, பார்க்க முடியல. கடைசியில் தாயை பார்த்தேன், லேசாக கை வச்சேன், லேசாக வீடியோ பாருங்கள், வீடியோ அனுப்புகிறேன், கை வச்சேன், ஆட ஆரம்பிச்சிட்டான். உள்ளதை சொல்லு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால போய் சொல்லாத, யார் நீ, எங்கேருந்து வந்த, உள்ளதை எல்லாம் சொல்லிட்டான். என்னையே தான் பிசாசு செய்வன வச்சாங்க. நான் என் மூத்த மகன் மேலே ஏவிட்டேன். மூத்த மகன் கூட இருப்பேன், வேறு மருமகன் கிட்ட போவேன். இப்போ இந்த மகன் சின்னவங்கிட்ட இருக்கேன். அப்போ சின்னவனை விரட்டி விட்டா தாய்கிட்ட போயிருக்கு அந்த பிசாசு. தாயை விரட்டி விட்டா சின்ன மகன்கிட்ட போயிருக்கு. பாருங்க எப்படி பார்த்தீங்களா. அந்த இடத்துல நான் புரிஞ்சுக்கிட்டேன், சொன்னேன் நான். அது சொல்லிச்சு, அந்த பிசாசு சொல்லிச்சு, ஆமாம் யாரும் விரட்ட முடியாது, அப்படி என்னை துரத்தணுன்னா
நான் இந்த 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 பிசாசு இந்த அம்மாவோட மகன் கிட்ட போயிடுவேன். அங்கே அவனை யாரும் தோறுதுன்னா அப்புறம் என்கிட்ட இவகிட்ட வந்துடுவேன் அப்படின்னு பிசாசு பேசுது என்கிட்ட. நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால போய்விடு சாத்தானே, ஆண்டவர் எனக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். இல்லைன்னா கை காலை கட்டிட்டு சமுத்திரத்தை ஆழத்தில் கொண்டு போட்டுருவோன்னு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கட்டிந்து கொள்ளுகிற சாத்தான், ஐ சி கெட் அவுட் சொல்லி உன் கடவை வந்தா கடைசியில் கீழே விழுந்துட்டான். சொன்னேன், நான் போயிடுவேன், நான் வரமாட்டேன். இயேசு கிறிஸ்துவின் சத்தியம் சொல்லு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சொல்லு. இந்த 3 மட்டும் சொன்னான். இனிமேல் வரமாட்டேன், என் மகன்கிட்டையும் வரமாட்டேன், போயிடுவேன். போயிட்டான். கடைசியில் நல்ல சாதாரணமாக இருந்து நல்ல பேசினா, இன்னும் எனக்கு ஒரு தொல்லை இல்லை, இன்னும் என் மகன்கிட்டையும் போக மாட்டேன், இப்படி போக மாட்டேன்னு எல்லாம் பிசாசெல்லாம் துரத்தியாச்சு. ஆண்டவர் துரத்தினார். அற்புதம் ஆண்டவர் செஞ்சார். கடைசியில் பாருங்கள், நான் என்ன சொல்கிறேன்னா, சொல்லக்கூடாது ஆண்டவருக்கு காணிக்க கொடுத்து வலது கையில் கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாது, தெரியும். ஆனால் ஒரு பேச்சுக்கு நான் சொல்கிறேன். நிறைய பேர் ஏதோ நினைப்பாங்க, இவ்வளோ பெரிய அற்புதம்லாம் செய்தார், என்னோ வாங்கியிருப்பாருன்னு. 150 ரூபா கொடுத்தான் அந்த தாய். அங்கேருந்து நான் இருக்கிற இடத்துலேருந்து ஆட்டோ ஸ்டேஷன்லேருந்து அவங்க இருக்கிற இடத்து வரைக்கும் ட்ரெயினில் இறங்கி அங்கேருந்து இன்னொரு ஆட்டோ பிடிச்சி போனேன். 150 ரூபா 150 ரூபா கிடச்சிது. போகும்போது வரும்போது இல்லை, அவங்ககிட்ட கேட்கல, வாய் திறக்கல. ஐயா, விஸ்வாசிக்கிறீங்களா? நீங்கள் விஸ்வாசிக்கிறீங்களா? அந்த மாதிரி ஊழியம் எனக்கு ஏதோ நினைப்பாங்க. என்னென்ன எங்கெங்கெல்லாம் போகிறேன், இந்தியாவில் ஒவ்வொரு இடத்துக்கு விட்டு கிடையாது, ஒவ்வொரு இடத்துக்கும் யார் கூப்பிட்டாங்களோ போயிடுவேன். ஆனால் விலை பேசுகிறது கிடையாது, பேரம் பேசுகிறது கிடையாது, எனக்கு இவ்வளோ தான் வேணும்னு. எத்தனை ஊழியக்காரங்க அந்த மாதிரி இருக்காங்க தெரியுமா? உங்களுக்கு தெரியும், தெரிஞ்சாலும் உங்களுக்கு தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க நிறைய பேர், நிறைய ஊழியக்காரங்க. அது தப்பு. ஒருத்தன் செய்கிற பாவத்துக்காக வேண்டி பூரா இயேசு கிறிஸ்துவின் நாமம் தூசிக்கப்படுகிறது. பைபிளில் இருக்குது, வாசிக்க மாட்டீங்க நீங்கள், அது உங்கள் கண்ணுக்கு தெரியாது. பைபிளில் இருக்குது, அதை வாசித்து பாருங்கள், அப்போ தான் தெரியும். ஆண்டவர் எல்லாம் படிப்படியாக எல்லாம் படித்து கொடுத்துருக்கிறாரு. அது அந்த வசனம் நமக்கு தெரியாது. அந்த இடத்துல நமக்கு கண்ணு மூடிடும், குருடனாகிடும் பிசாசு. காது கேட்காது, வசனம் சொல்லும்போது காது கேட்காது, காதை அடைச்சிக்கணும். பிசாசு செய்கிற வேலை. பிசாசுக்கு ஒத்து போகிறீங்க நீங்கள், பிசாசு கூட நீங்கள் உழைக்கிறீங்க. ஆண்டவர் பேருக்காக வேண்டிய ஆண்டவரை பைபிளை எடுத்துக்கிட்டு திருட்டு வசனத்தை பைபிள் வசனத்தில் இருந்தோ தன்னுடைய இருதயத்தில் உள்ள திருட்டு வசனத்தெல்லாம் சேர்த்து ரெண்டும் கலந்து நீங்கள் பிள்ளைகளுக்கு படித்து கொடுக்குறீங்க. தவறான வார்த்தைகளை, தவறான போதனைகளை. ஜாக்கிரதை ஜாக்கிரதை. உங்களை இல்லை அழிக்க மாட்டார் சீக்கிரமா. நேரம் இருக்குது, அந்த நேரத்தில் தான் உங்களை அழிப்பார். அப்போ நீங்கள் இருக்கும்போதே உங்கள் குடும்பத்தை நினச்சி பாருங்கள், உங்கள் பிள்ளைகளை நினச்சி பாருங்கள், உங்கள் மகளை நினச்சி பாருங்கள். இப்போ இந்த நேரத்தில் எந்த சூழ்நிலையில் இருக்காங்க உங்கள் குடும்பம்? சாந்தி சமாதானம் இருக்கா? உங்கள் வீட்டில் என்ன ஊழியக்காரன்? ஒரு சில ஊழியக்காரன் தான், எல்லா ஊழியக்காரன் கிடையாது. தயவு செய்து சத்தியமாக சொல்கிறேன், யாரும் தவறாக நினைக்காதீங்க. நான் எந்த ஒரு ஊழியக்காரனுக்கும் பகை கிடையாது, எனக்கு யாரும் சம்பந்தம் கிடையாது ஊழியத்தை பற்றி சொல்கிறது. ஆனால் தவறு செய்தால் அதை திருத்ததுக்கு ஒருத்ததுக்கு கடிந்து கொள்வதுக்கு எனக்கு அதிகாரம் என் அப்பா ஏசப்பா கொடுத்துருக்கிறார். எப்படி அதிகாரம்னா, ஏசாயா 58வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் செய்கிற பாவத்தை சொல்லு, சத்தம் போட்டு கூப்பிடு, கழுத்தை கொஞ்சமாவது பாக்கி வைக்காத, பூராத்தையும் சொல்லிடு, திருந்தட்டும். அந்த இதுதான் நலிந்தோர், வியாதி, சாத்தான் பிடியில் உள்ளவங்களுக்கு விடுவிக்கவும், சுகம் கொடுக்கவும், கஷ்டப்பட்டவர்கள் உதவி செய்யும். அதுதான் எனக்கு கொடுத்தது கடமையாக தான் நான் எனக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஐயா, யாராவது கேள்வி கேட்கணுன்னா உண்மையான கேள்வி கேட்கலாம். ஒரு வார்த்தை என் வாயிலேருந்து போய் வராது. எனக்கு தவறாக எந்த ஒரு தவறான நடவடிக்கையிலும் இறங்க மாட்டேன். என் வாயிலேருந்து தவற வராது. உண்மையாக பேசுவேன், வசனத்தை பற்றி தான் பேசுவேன். நாட்டு நடத்தை பற்றி பேச மாட்டேன். நீங்கள் தவறு செஞ்சால் அந்த தவறை உறுத்தி காட்டுறதுக்கு வேண்டி நான் சொல்லுவேன். நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் விழுந்துட்டேங்க அப்படின்னு சொல்லுவேன். நான் அதிகாரம் இருக்குது எனக்கு.
பயம் கிடையாது. என்னையா மனுஷனுக்கு என்னையா பயப்படணும்? யார் மனுஷன்? சரீரத்தை கொள்றவனுக்கு எப்போ பயப்படவே கூடாது. அது அழிந்து போய் பூமியில் மண்ணோட மண்ணாக போகிற சரீரம். நம்ம யாருக்கு பயப்படணும்? சரீரம் ஆத்மாவுக்கு பயப்படணும். ஏன்னா சரீரம் போயிடுது மண்ணில், அதே ஆத்மா மண்ணில் போகாது. அது பரலோகத்து ராஜ்யத்துக்கு போகக்கூடியது. அதனால் அந்த இதுக்கு தான் நம்ம பயப்படணுமே தவிர மனுஷனுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஐ டோன்ட் கேர். யாருக்கும் பயப்படுறது கிடையாது. ஆண்டவர் ஒருத்தருக்கு மட்டும் அவர் வழிகளில் நடக்க இன்னும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே நீதிமான் இந்த பூமியில் யாருமே கிடையாதுன்னு சொன்னார் ஆண்டவர். நான் எப்படி சொல்ல முடியும் நான் நீதிமான்? நான் தவறாமல் நான் அதே வழியில் நடந்துக்கிட்டு இருக்கேன், ஆண்டவர் வழியில் எப்படி சொல்லுவேன்? ஒரு இருக்கலாம் தவறு, அதுக்காக வேண்டி நான் தான் நீதிமான்னு சொல்ல முடியாது. என்னையால் முடிந்த அளவு நான் சொல்கிறேன், செய்கிறேன், நேசிக்கிறேன், ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், வசனத்தை போதிக்கிறேன், உண்மை சத்திய வசனத்தை நான் போதிக்கிறேன். இப்போ ஒரு சின்ன பாயிண்டில் வரேன். இந்த பிள்ளையை பார்த்தீங்க, சாத்தானை ஆண்டவர் விரட்டி அடித்தார். 4 பேர், 2 பேரை தான் கொண்டு போட்டு சாத்தான் கொண்டு போட்டு மருமகளையும் மகனையும். இப்போ சின்ன மகன் தாய், இன்னும் 2 பேர் இருக்காங்க. அதுக்காக வேண்டி நான் போனேன், என்னை கூப்பிட்டாங்க, வந்தது போனேன். ஆண்டவர் விடுதலை தந்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஜெபிச்சுக்கிடுங்க என்னோடய ஊழியத்துக்காக வேண்டி. தயவு செய்து ஜெபம் பண்ணுங்க. இந்த வயசுலேயும் நான் போய்கிட்டே இருக்கேன். இப்போ இடையில தான் 10 நாளைக்கு முன்னே தமிழ்நாடுக்கு போனேன். 10 நாள் என் சொந்த செலவில் போனேன். 12,000 செலவு பண்ணேன். எந்த வீட்டுக்கு போகிறது கிடையாது, தங்குறது கிடையாது. நேராக ஹோட்டலில் போனேன். சடைமாங்குளத்துக்கு போனேன், ஒரு 4-5 வீட்டுக்கு போனேன். சொந்த செலவில் போனேன். ஐயா இப்போ ஹோட்டலில் புது பஸ் ஸ்டாண்ட் காலக்காடில் இப்போ ஹோட்டலில் போய் ரூமில் லாட்ஜிங் எடுத்தேன். 3 நாள் அந்த இடத்துல லாட்ஜிங்கில் தங்கினேன். 1240 ரூபா ஒரு நாளைக்கு வாடகை. 2 சிங்கிள் பெட்ரூம், ஏசி. ஹோட்டலில் கீழே சாப்பாடு. காலையில் எழுந்திரிச்ச உடனே போயிடுவேன், ஆட்டோ பிடிச்சி போயிடுவேன் ஊரில் ஒவ்வொரு இடத்துக்கு பழக்கப்பட்ட 5-6 தடவை போயிருக்கேன். அந்த இடத்துக்கெல்லாம் போவேன். அவங்கள ஜெபத்துக்காக வேண்டி ஜெபம் பண்ணுவேன். ஒரு இடத்துல சொல்கிறேன், ஒரு விஷயத்துக்கு நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. ஒரு இடத்துல 500 ரூபா கொடுத்தாங்க, ஒரு இடத்துல 200 ரூபா, ஒரு இடத்துல 100 ரூபா, ஒரு இடத்துல ஒரு சகோதரி. ஏழ்மை, எல்லாம் ஏழ்மை தான். நான் பணக்காரங்க வீட்டுக்கு போகிறது கிடையாது. 50 ரூபா கொடுத்தாங்க. ஆசீர்வாதம் ஆண்டவருக்கு நாமத்தினால அவர்களை ஆசீர்வாதித்தேன், ஜெபம் பண்ணேன், உள்ளதெல்லாம் சொன்னேன் அவருக்கு எல்லாம். அப்போ பழையபடி மதுரையில் ஒரு 2 நாள் இருந்தேன். அங்கே ஒரு வீட்டுக்கு போனேன். பிறகு அப்படியே ரிட்டர்ன் வந்துட்டேன். ஏசியில் டிக்கெட் எடுத்து. இல்லைன்னா இப்போ தான் ரொம்ப வருஷத்துக்கு பிறகு நான் ட்ரெயினில் போனேன், எனக்கு சொந்த செலவில். இல்லைன்னா பிளேனில் தான் போவேன். ஏன்னா அந்த மாதிரி போக முடியாது. என்ன வயசு ஓட ஆட முடியாது. ட்ரெயினில் கூட பிரவேசி கொஞ்சம் கஷ்டம்தான். பஸ்ஸிலலாம் போக முடியாது. யாராவது கூப்பிட்டா பிளேனுக்கு டிக்கெட் எடுத்து தான் போவேன். காசு பணத்தை பற்றி பேசவே மாட்டேன். எனக்கு இருக்கிறதுக்கு இடம் கொடுங்க, 2-3 நாள் டிக்கெட்டு சார்ஜ் கொடுங்க, போதும். ஆண்டவர் எல்லாம் விடுதலை தந்துறாரு. எத்தனை தடவை இன்றைக்கி போகணும், ஊழியம் சேரணும், அத்தனை தடவையும் ஆண்டவரை ரிலீஸ் பண்ணியிருந்தார். வியாதி சாத்தான் ஓட விரட்டிருந்தார் ஆண்டவர். குழந்தை பாக்கியம் 34 பேருக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்துருக்கிறார். டாக்டரால் கைவிடப்பட்டேன் மகன், உனக்கு இன்னும் குழந்தையே பிறக்காது என்ற டாக்டர் சொன்ன அந்த வார்த்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அந்த மகன் என்கிட்ட வந்தான். இந்த மாதிரி விஷயத்த சொன்னான். நான் சொன்னேன், உனக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இந்த அடுத்த வருஷத்தில் உனக்கு அழகான ஆண்மகன் பிறப்பான், ஆண்டவர் கொடுத்துட்டாரு, ஆமேன்னு சொல்லு அப்படின்னேன். ஆமேன்பா. அதே மாதிரி அடுத்த வருஷத்தில், அந்த வருடத்துலேயே ஒரு வருஷத்துக்குள்ளேயே அழகான ஆண் குழந்தை கொடுத்தாரு ஆண்டவர். 34 பேர் கொடுத்தாரு. நீங்கள் பாருங்கள், வீடியோ பாருங்கள். என் பேர் பாஸ்டர் செல்வரை. வாட்ஸ்அப்பில் பார்க்கலாம், யூடியூப்பில் பார்க்கலாம், ஃபேஸ்புக்கில் கூட பார்க்கலாம். பாருங்கள், 2-3 சேனல் இருக்குது, பாருங்கள். யாராவது ஜெபத்துக்கு தேவை இருந்தால் ஃபோன் பண்ணுங்கள். ஆன்லைனில் கூட வர முடியாது, ஆன்லைனில் கூட பண்ணலாம். ஆண்டவர் விடுதலைக்காக. அப்படி முடியாததுக்கு நான் கண்டிப்பாக வரேன், உங்களை சந்திப்பேன். ஆண்டவர் விடுதலையாகட்டும். ஆண்டவர் சுகம் தருகிறார். அவர் தான் எல்லாமே, அவர் தான். அந்த ஆண்டவர் செய்கிற எல்லா வேலையும் ஆண்டவர் தான் செய்கிறாரு. ஆண்டவர் தான் என்னை நடத்துகிறாரு. ஆண்டவர் தான் என்னை இம்மட்டும் உயிரோடு வச்சுருக்கிறாரு.
இந்த நேரத்தில் உங்களை உண்மையை சொல்கிறேன், டெய்லி என்னை சாத்தான் போராட்டத்தில் இருக்கேன். ஒவ்வொரு நாளும் விழத்தட்ட முயற்சி பண்ணுறான். எத்தனையோ தடவை ஆபத்துலேருந்து என்னை ஆண்டவர் விடுவித்தார். பஸ்ஸுக்கு கீழே, ட்ரெயினுக்கு கீழே நூறாக போயிருப்பேன். ஆண்டவர் நிறைய இடத்துல எனக்கு தப்பிச்சார். சமயம் இருக்கும்போது நான் உங்கள்கிட்ட பகிர்ந்தது கொள்வேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? என்ன முடிக்கிடுங்க. ஆண்டவர் நாமத்தினாலே இந்த ராத்திரி வேலை ஒரு சின்ன ஜெபம் பண்ணுறேன். என் அன்பின் பரலோக பிதாவே, ராஜாதி ராஜாவே, என் இரக்கமுள்ள தேவனே, நன்றியோடு துதிக்கிறேன்ப்பா. என் தேவாதி தேவனே, மரித்த 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த என் இயேசுராஜனே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஐயா. இந்த வசனத்தை கேட்கும் ஒவ்வொரு மக்களுக்காக கெஞ்சி மன்றாடி பாதத்தில் வந்து நான் கெஞ்சி கேட்குறேன் ஆண்டவரே. விண்ணப்பத்தை வைக்கிறேன்ப்பா. யார் யார் இந்த வசனத்தை, உமது வசனத்தை கேட்கிறார்களோ, இந்த ஜெபத்தை கேட்கிறார்களோ, அவர்களை ஒவ்வொருவராக ஆசீர்வாதிப்பா. குடும்பத்தை ஆசீர்வாதியும், ஊழியக்காரர் இருந்தால் ஊழியத்தை ஆசீர்வாதியும், சபையை ஆசீர்வாதியும், சபை மக்களை ஆசீர்வாதியும், சிறுவது முதல் பெரியவர்களுடைய எல்லாரையும் ஆசீர்வாதியும், பக்கத்தில் உள்ள ஒரு குடும்பத்தை ஆசீர்வாதியும். நீர் யாரென்று அறியாத மக்களிடம் ஒவ்வொரு ஊழியக்காரை சந்திக்க கிருபை செய். ஒவ்வொரு ஊழியக்காரருக்கு ஞானத்தையும் புத்தியும் தாரும். செம்மையான வழிகளில் நடத்தும் ஆண்டவரே. சபையை நல்லபடியாக நடத்த உதவி செய்யும் ஆண்டவரே. நிறைய ஒரு சில ஊழியக்காரங்கள் தவறான பாதைகள் செல்கிற தடுத்து நிறுத்தம் ஆண்டவரே. பண ஆசை, பிசாசு ஆசை, விபச்சார ஆசை, சரீர ஆசை, உலக பிரகாரமான ஆசையில் நிறைய ஊழியக்காரங்கள் விழுந்து விட்டார்கள் ஆண்டவரே. அவர்களை எழுப்பி தட்டும் ஆண்டவரே. மனம் திரும்ப வையும் ஆண்டவரே. அப்பா மக்க சோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயாப்பா. அப்பா கோடாகூடி நன்றி அப்பா. ஒவ்வொரு நல்ல ஊழியக்காரங்கள் உயிரை விடக்கூடிய தருணத்தில் கூட அந்த மாதிரி ஒரு ஊழியக்காரங்கள் இருக்க தான் செய்கிறார்கள் மத்தியில். அவர்கள் நாமம் தூசிக்கப்படுது உமது நாமத்தை போல் ஆண்டவர். அப்பா தடுத்து நிறுத்தும், பாவத்தை தடுத்து நிறுத்தும். அந்த ஊழியக்காரருக்காக கடிந்து கொள்கிறப்பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு. ஆதிகாமம் 12வது அதிகாரத்தில் 2வது வசனம், ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதிக்கும் போது, நான் ஆசீர்வாதிக்கிறேன், நீ யாரை ஆசீர்வாதிக்கிறாயோ அவர்களை நான் ஆசீர்வாதிப்பேன், நீ யாரை சபிக்கிறாயோ அவர்களை நானும் சபிப்பேன் என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தை. அதே வார்த்தையை நான் இன்று சொல்லுகிறேன். இந்த ராத்திரி வேளையில் ஒவ்வொரு ஊழியக்காரருக்காகவும் நல்ல உண்மையான முழு இருதயத்தின் ஆழத்தில் ஜெபித்து ஆண்டவர் வழிகளில் நடக்கும், அவர் வழிகளில் நடக்கும் ஒவ்வொரு ஊழியக்காரரை ஆசீர்வாதியும் ஆண்டவரை. குடும்பத்தை ஆசீர்வாதியும், செல்லும் இடத்தை ஆசீர்வாதியும், ஒவ்வொரு மக்களை ஆசீர்வாதியும். தவறான தெரிந்து அறிந்தும் அறியாது போல நாடகம் நடிக்கும் அந்த மாதிரி ஊழியக்காரங்க ஒரு சிலர் தங்கள் நகைக்காக வேண்டியும் பணத்துக்காக வேண்டியும் தன் குடும்பத்தை ரட்சிக்க திராணி இல்லாத ஒவ்வொரு ஊழியக்காரங்க, ஒரு சில ஊழியக்காரங்க இருக்க தான் செய்கிறாங்க. பிள்ளைகளை மகனையும் மகளையும் லண்டனில், அமெரிக்கா, ஆஸ்திரேலியாவில், மலேசியாவில் டாக்டர் இன்ஜினியர் படிக்க வைக்க ரொம்ப இந்த மாதிரி திருட்டுத்தனமாக ஆண்டவர் காணிக்கை திருடுறது, தசமாவும் திருடி 5 லட்சம் 6 லட்சம் திருடி இந்த மாதிரி நடத்தும் ஊழியக்காரர்களுக்காக சபிக்கிறேன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு. கடிந்து கொள்ளுகிறாப்பா அந்த மாதிரி ஊழியக்காரர். மனம் திருந்தட்டும் ஆண்டவர். அப்பா நமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகள் தவறான வழியில் போகிறது என தகப்பன் செய்கிற பாவம். ஒரு ஊழியக்காரன் தெரிஞ்சு ஊழியக்காரன் தெரிஞ்சு பாவம் செய்கிறான். வசனத்தை போதிக்கிறான் ஒவ்வொரு இடத்துலையும் சபையில் போய். ஆனால் தனக்கு கிடையாது. அடுத்தவங்ககிட்ட சொல்கிறாரு, ஊழியம் பண்ணுறாரு, திருடக்கூடாது. நீ என்ன பண்ணுற? கோயில் பணத்தை திருடுற ஊழியக்காரனே. விபச்சாரம் பண்ணக்கூடாது. நீ என்ன பண்ணுற? விபச்சாரம் பண்ணுற. பாரு, ரெக்கார்டு பேப்பரில், நியூஸ் பேப்பரில், ஜெயிலில் போய் எத்தனை பேர் கிடக்கான ஊழியக்காரனுக்கு. 14 வயசு 9 வயசு பிள்ளைய, 72 வயசு கிழவன் ஃபாதர், 29 வயசு வாலிப ஃபாதர், பாஸ்டர், எத்தனை பேரை இந்த மாதிரி மோசம் பண்ணி இந்த மாதிரி நடத்தின பாவம். இந்த பாவம் விடாது, சும்மா விடாது. ஆண்டவர் உயிருள்ள தேவன், விசாரிக்கிற தேவன், கூடிய சீக்கிரத்தை உங்களை விசாரிப்பார். ஜாக்கிரதையாக இருங்க. மனம் திரும்புங்க. மனம் திரும்பினாலும் ஆண்டவர் உங்களை மன்னிக்க மாட்டார். ஒரு தலைவர் மனம் இறங்கக்கூடிய தேவன், மனம் இறங்கும் தேவன். ஒரு வேளை அவங்களை